Hello friends, welcome to our channel. So combination circuitsல அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டாபிக் encoders. சரிங்களா? ஸோ மல்டிப்ளெக்சரில் பார்த்த மாதிரி என்கோடர்லேயும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட்கட் பார்க்கலாம் அண்ட் இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு ஆக்சுவல் டெஃபினிஷனுக்குள்ளார நம்ம போகலாம். சரிங்களா? ஸோ இந்த என்கோடர் அப்படிங்கிற டேர்ம்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு 2 லெட்டர்ஸ் அதாவது இஎன் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது நமக்கு என் அப்படிங்கிற லெட்டரை ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி எண்டில் நீங்கள் டி சைலண்ட்டில் போட்டிங்க அப்படின்னாலும் என் ப்ரொனன்சியேஷன் தான் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் வந்து நம்ம ஷார்ட்கட் எழுத போகிறோம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எண்ட், அதாவது உங்களோட கன்வர்ஷனில் என் வேல்யூ தான் எண்டில் இருக்கும்னு அர்த்தம். ஸோ உங்களோட கன்வர்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எண்டில் நமக்கு என்னன்னு கிடைக்கும் அண்ட் இதை பேஸ் பண்ணி இன்புட்டில் வந்து நம்ம 2 பவர் n அப்படின்னு சொல்லி ஃபில் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ என்கோடர் அப்படின்னா 2 பவர் nல இருந்து என் கன்வர்ஷன் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் இந்த 2 பவர் n அப்படிங்கிறது வந்து இன்புட் வேல்யூ அண்ட் n அப்படிங்கிறது வந்து அவுட்புட் வேல்யூ. சரிங்களா? ஸோ 2 பவர் n இருக்கிற இன்புட் வந்து உங்களுக்கு என்ன கன்வெர்ட் ஆயிரும் எதுலன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்கோடரில். சரிங்களா? ஸோ இந்த என்கோடரோட மெயின் யூஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த பூலியன் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அண்ட் அது போக டேட்டா லைன்ஸ் மினிமைசேஷன் தான் இதனுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ எப்படி வந்து இந்த டேட்டா லைன்ஸ் மினிமைஸ் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் சொல்லிட்டேன் என்கோடரோட கன்வர்ஷன் என்ன அப்படிங்கிறத. நெக்ஸ்ட் இதை எக்ஸாம்பிளை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வீடை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்க அப்படின்னா 4 பேர் இருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த 4 பேரை வந்து நம்ம I0, I1, I2, I3 எடுத்துக்க போகிறோம். இந்த 4 பேரில் யாரால் இந்த வீட்டுக்குள்ளார என்டர் ஆக முடியும்னு பார்த்தீங்க அப்படின்னா யார்கிட்ட சாவி இருக்கோ அவங்களால மட்டும்தான் முடியும். சரிங்களா? ஸோ இப்போ இதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு I2 அப்படிங்கிற இந்த பர்சன் கிட்ட தான் சாவி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு I2 மட்டும்தான் வந்து இந்த வீட்டுக்குள்ளார என்டர் ஆக முடியும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதை நம்ம என்கோடர் கான்செப்ட்குள்ளார எப்படி கொண்டு வரலான்னு பார்த்தீங்க அப்படின்னா I0, I1, I2, I3 இருக்குது. ஸோ இந்த I0ஓட வேல்யூவை வந்து நம்ம 2 பிட் ரெப்ரசன்டேஷன் 00ன்னு எழுதுவோம். நெக்ஸ்ட்டு 1ஆக இருந்துச்சுன்னா 01, 2ஆக இருந்துச்சுன்னா 10 அண்ட் 3ஆக இருந்துச்சுன்னா 11ன்னு எழுதுவோம். சரிங்களா? ஸோ இந்த சாவியோட ரோலை இப்போ எதை ப்ளே பண்ண போகுது அப்படின்னா உங்களோட வேல்யூஸ் தான். சரிங்களா? ஸோ இந்த வேல்யூவில் இப்போ I2ஓட வேல்யூ தான் எப்போவுமே ஹையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த வேல்யூ தான் வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் வரும்னு அர்த்தம். ஸோ 10ன்னு நமக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். சரிங்களா? ஸோ வீட்டுக்குள்ளார என்டர் ஆகிறதுக்கு இந்த சாவியோட ரோல் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே இம்பார்ட்டண்ட் தான் வந்து உங்களோட வேல்யூஸ் ஆஃப் I0, I1, I2, I3க்கும் இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களோட வேல்யூ எப்போ ஹையாக இருக்கோ அந்த ஹை வேல்யூ தான் வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் டிஃபைன் ஆகும்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 இன்புட் இருக்குது. ஸோ 4 அண்ட் அவுட்புட் எவ்வளோவா இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 அவுட்புட்டாக இருக்குது. அதாவது இந்த 4ஐ நம்ம 2 பவருக்கு ரெப்ரசென்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 2 பவர் 2 இஸ் 2, அவுட்புட்டோட வேல்யூ 2. இதை தான் வந்து உங்களுக்கு நான் ஷார்ட்கட்லேயே சொல்லியிருந்தேன் 2 பவர் n இஸ் டு n அப்படிங்கிறத. ஸோ 2 பவர் n இஸ் டு n எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு n வேல்யூ நீங்கள் இங்கே என்ன போடுறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ 4x2 என்கோடரில் நமக்கு இன்புட் வேல்யூ 4ன்னு இருக்கும் அண்ட் அவுட்புட் வேல்யூ 2ன்ட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ என்கோடரோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபீடாக இருக்க இந்த டேட்டா லைன்ஸில் எந்த இன்புட் டேட்டாவில் ஹை வேல்யூ இருக்கோ அதுதான் வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 டேட்டா லைன்ஸ் இருக்குது. I0, I1, I2, I3ன்னு. இந்த 4 டேட்டா லைன்ஸில் நமக்கு அவுட்புட்டில் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 டேட்டா லைன்ஸ் தான் இருக்குது. ஸோ 4 டேட்டா லைன்ஸ் வந்து உங்களுக்கு 2ஆக ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் சொல்லியிருந்தேன் மினிமைசேஷன் ஆஃப் டேட்டா லைன்ஸ் அப்படிங்கிற அட்வான்டேஜ் வந்து உங்களோட என்கோடரில் இருக்கும் அப்படின்னு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த என்கோடரில் பார்த்தீங்க அப்படின்னா 4 டைப்ஸ் இருக்குது. ப்ரையாரிட்டி என்கோடர், டெசிமல் டு BCD என்கோடர், ஆக்டல் டு பைனரி என்கோடர் அண்ட் ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி என்கோடர். சரிங்களா? இந்த 4 டைப்ஸில் இந்த ப்ரையாரிட்டி என்கோடர் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா? அண்ட் அது போக நம்ம இதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற டைப்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டைப் வந்து பார்த்திங்கன்னா ப்ரையாரிட்டி என்கோடர். சரிங்களா?
ஸோ ப்ரையாரிட்டி அப்படிங்கிற இந்த டேர்ம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம் கிடைக்கும் அப்படின்னா, எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா I0, I1, I2, I3ன்னு 4 டேட்டா லைன்ஸ் இருக்குது, 4 இன்புட் இருக்குது. சரிங்களா? இப்போ இதில் எதனுடைய ப்ரையாரிட்டி அதிகமாக இருக்க போகுது அப்படின்னா I3லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. உங்களோட ஆரோ மார்க் டவுன்வர்ட்ஸ் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா I3க்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், அதுக்கப்புறம் I2, நெக்ஸ்ட்டு I1 அண்ட் லாஸ்ட்டாக I0. சரிங்களா? ஸோ I3க்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கும் அண்ட் I0க்கு லோவஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கும். ஸோ இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை பேசிக்காக ஒரு எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆக்சுவல் கான்செப்ட்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்கோடர் பார்க்கும்போதே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம். என்ன அப்படின்னா, ஒரு வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு யார்கிட்ட சாவி இருக்குது அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கரெக்டுங்களா? அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ இதில் இந்த 4 பேர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஃபாதராக எடுத்துக்கலாம், I2வை மதராக எடுத்துக்கலாம், I1 வந்து எல்டர் பிரதராக எடுத்துக்கலாம் அண்ட் லாஸ்ட்டாக I0 வந்து எங்கர் பிரதராக நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு ஃபேமிலியாக நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த 4 பேர் தான் வந்து நம்ம இன்புட் சைடில் எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? இப்போ இதில் I3 அதாவது ஃபாதருக்கு தான் வந்து நம்ம ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்க போகிறோம், நெக்ஸ்ட்டு மதருக்கு, நெக்ஸ்ட்டு எல்டர் பிரதருக்கு அண்ட் லாஸ்ட்டாக எங்கர் பிரதருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ இதில் கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு யார்கிட்ட இந்த சாவி கிடைக்க போகுது அப்படின்னு. ஸோ இப்போ வீட்டில் அப்பா இருக்கார் அப்படின்னா மீதி யாருமே இருக்காங்களா இல்லையான்றதை நம்ம யோசிக்க தேவையில்ல, சாவி ஆட்டோமேட்டிக்காக அப்பா கையில் மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? சப்போஸ் வீட்டில் அப்பா இல்லை அப்படின்னா அடுத்து அம்மா கிட்ட வந்து அந்த பொறுப்பு போகும். ஸோ எல்டர் பிரதர் எங்கர் பிரதர் இருக்காங்களா நம்ம பார்க்க தேவையில்ல, சாவி ஆட்டோமேட்டிக்காக வந்து அம்மா கிட்ட மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? சப்போஸ் அம்மா வந்து அங்கே அவைலபிளாக இல்லை அப்படின்னா அடுத்து எல்டர் பிரதருக்கு அந்த பொறுப்பு போகும். ஸோ நெக்ஸ்ட்டு எங்கர் பிரதரோட ப்ரெசன்ஸை நம்ம பார்க்க தேவையில்லை, இவர்கிட்ட தான் வந்து சாவி இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ப்ரையாரிட்டி தான் வந்து நம்ம யங்கர் பிரதருக்கு கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ஒரு ட்ரூத் டேபிளை வச்சு நம்ம ப்ளாட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு I3 யாருன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஃபாதர் சொல்லியிருந்தேன், I2 வந்து நம்ம மதராக எடுத்துக்கலாம், I1 வந்து எல்டர் பிரதராக எடுத்துக்கலாம் அண்ட் I0 வந்து எங்கர் பிரதர். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு 4 பேர்கிட்டையுமே சாவி இல்லை. சரிங்களா? ஸோ 4 பேர்கிட்டையுமே சாவி இல்லை அப்படிங்கும் போது நம்மளால் அவுட்புட் எதுவுமே டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ நம்ம இங்கே டோன்ட் கேராக போட்டிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம தம்பிக்கிட்ட தான் வந்து சாவி இருக்குது. ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே வந்து நம்ம 1 போட்டிருக்கோம். சரிங்களா? மற்றவங்க யாருமே கிடையாது அந்த நேரத்தில். ஸோ எல்லாருக்குமே 0. ஸோ தம்பிக்கிட்ட வேல்யூ இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், தம்பியோட வேல்யூ என்னன்னு பாருங்கள். ஸோ 0வை வந்து நம்ம பைனரியில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், 0 0ன்னு. 1ஆக இருந்துச்சு அப்படின்னா 0 1, 2 அப்படின்னா 1 0 அண்ட் 3ஆக இருந்துச்சுன்னா 1 1. சரிங்களா? இப்போ தம்பிக்கிட்ட மட்டும்தான் சாவி இருக்கிறதுனால தம்பிக்கு தான் வேல்யூ அதிகம். ஸோ தம்பியோட வேல்யூ என்ன, 0 0. அது வந்து நமக்கு இங்கே அவுட்புட்டில் கிடச்சிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ சாவி வந்து நம்ம I1 கிட்ட இருக்குது, அதாவது அண்ணன் கிட்ட இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அண்ணன் கிட்ட இருக்கிறதுனால நம்ம இங்கே 1 போட்டிருக்கோம். இப்போ நம்ம தம்பியை வந்து நம்ம கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. ஸோ இங்கே வந்து நம்ம டோன்ட் கேர்ன்னு போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ தம்பிக்கிட்ட இல்லாமல் அண்ணன்கிட்ட இருக்கிறதுனால அவரோட வேல்யூ என்னன்னு பாருங்கள், 0 1. ஸோ அவுட்புட்டில் நமக்கு இங்கே 0 1ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ அம்மா கிட்ட சாவி இருக்குது. ஸோ அம்மா கிட்ட சாவி இருக்கும் போது அண்ணனையும் தம்பியும் நம்ம கன்சிடர் பண்ண தேவை கிடையாது. அப்போ அவங்க வேல்யூ என்னன்னு நம்ம பார்க்கணும். அவங்க வேல்யூ நமக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 1 0ன்னு இருக்குது. ஸோ 1 0 நமக்கு அவுட்புட்டில் கிடச்சிரும். சரிங்களா? லாஸ்ட்டாக சாவி வந்து அப்பா கையில் வந்துருச்சு அப்படின்னா வீட்டில் இருக்க மற்ற யாரையும் நம்ம கன்சிடர் பண்ண தேவை கிடையாது. ஏன்னா அவருக்கு தான் அதிகமான ப்ரையாரிட்டி இருக்குது. ஸோ அவங்களோட ப்ரெசன்ஸ் எதையுமே நம்ம கன்சிடர் பண்ணாமல் டைரெக்டாக ஃபாதரோட வேல்யூவை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்பாவோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 1. ஸோ அது நமக்கு இங்கே அவுட்புட்டில் கிடச்சிருச்சு. சரிங்களா? ஸோ உங்கள் ப்ரையாரிட்டி என்கோடரில் பார்த்தீங்க அப்படின்னா என்கோடர் கான்செப்டே தான், பட் ப்ரையாரிட்டி என்ன டேட்டா லைன்ஸுக்கு அதிகமாக இருக்கோ அதனுடைய வேல்யூ பொறுத்து தான் வந்து உங்களுக்கு அவுட்புட் ரிஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா? நான் உங்களுக்கு சொன்ன ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் I2க்கு தான் ஹையஸ்ட் வேல்யூ இருக்குது, அதாவது I2க்கு மட்டும்தான் 1 இருக்குது, மீதி எல்லாத்துக்குமே வந்து 0வாக இருக்குது அப்படின்னா உங்களோட I2 வேல்யூ இங்கே வரும்னு சொல்லியிருந்தேன். சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு I2லையும் 1 இருக்குது, I3லையும் 1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எதுக்கு ப்ரையாரிட்டி அதிகமாக இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? ஸோ ப்ரையாரிட்டி எதுக்கு அதிகமாக இருக்கோ அதனுடைய வேல்யூ தான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு அவுட்புட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும்.
சரிங்களா? ஸோ இதுதான் ப்ரையாரிட்டி என்கோடரோட கான்செப்ட். ஸோ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம அவுட்புட் ஈக்குவேஷன் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அவுட்புட் ஈக்குவேஷன் நம்ம எப்போயுமே எழுதுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட ட்ரூத் டேபிளை பேஸ் பண்ணி அதை வந்து நம்ம கே மேப்புக்கு பிளாட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு இங்கே 2 அவுட்புட் இருக்குது, y1 அண்ட் y0 அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு y1க்கு நம்ம ஒரு கே மேப்பை ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு 4 இன்புட் இருக்குது. ஸோ 4 இன்புட் இருந்துச்சுனாலே என்ன அர்த்தம், நம்ம 4 வேரியபிள் கே மேப்பை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ i3 i2 ஒரு பக்கம் எடுத்தாச்சு அண்ட் i1 i0 நம்ம இன்னொரு பக்கம் எடுத்திருக்கோம். அண்ட் பேசிக் வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம இங்கே ஃபஸ்ட்டு நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போது இந்த ட்ரூத் டேபிளை வச்சு தான் வந்து நம்ம இதனுடைய வேல்யூஸை ஃபில் பண்ணணும். நம்ம எப்படி ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இங்கே செக் பண்ணி பாருங்கள், i3 i2 0 அண்ட் i1 i0 0. ஸோ 4 0க்கு அதனுடைய வேல்யூ என்னன்னு பாருங்கள். y1ஓட வேல்யூ நமக்கு டோன்ட் கேர் தான் இருக்குது. ஸோ அதனால் இங்கே டோன்ட் கேர் நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 0 0 0 1ஓட வேல்யூ நம்ம பார்க்கணும். ஸோ ட்ரூத் டேபிளில் 0 0 0 1க்கான வேல்யூ வந்து 0. ஸோ நம்ம இங்கே 0ன்னு ஃபில் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 0 0 1 1க்கு பார்க்கணும். ஸோ 0 0 1 இங்கே நமக்கு டோன்ட் கேர் இருக்குது. டோன்ட் கேர்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இது 1ஆகவும் இருக்கலாம், இல்லைனா 0வாகவும் இருக்கலாம். ஸோ 0 0 1 1க்கு y1ஓட வேல்யூ 0. ஸோ இங்கே நம்ம 0 ஃபில் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 0 0 1 0 இருக்குது. ஸோ அகெயின் 0 0 1. இப்போ 0 ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் y1ஓட வேல்யூ 0 தான். ஸோ இங்கே 0ன்னு ஃபில் பண்ணியிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ 0 1 0 0க்கு ஃபில் பண்ணணும். 0 1 இப்போ அகெயின் இங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்ம 1ஆகவும் எடுத்துக்கலாம், 0ஆகவும் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த காம்பினேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ 0 1 எடுத்தாச்சு. இந்த 0 1 கூட நீங்கள் 1 1 1 0 இல்லை 0 1 0 0 எதை போட்டாலுமே அவுட்புட்டோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது. ஸோ நம்ம 4 காலம்லேயுமே வந்து 1ன்னு போட்டிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 1 1 0 0 காலம், அதாவது 1 1ல் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்ம பார்க்கணும். ஸோ 1 இப்போ இந்த டோன்ட் கேரோட வேல்யூ 1 0வாக இருக்கலாம், அகெயின் 1 0 அகெயின் 1 0வாக இருக்கலாம். ஸோ 1 இந்த மீதி 3த்தில் வந்து நம்ம 1 0வாக என்ன காம்பினேஷனில் போட்டாலுமே நமக்கு அவுட்புட் என்ன கிடச்சிருக்கு, 1 தான் கிடச்சிருக்கு. ஸோ அகெயின் 4 1s நம்ம இங்கே ஃபில் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அண்ட் லாஸ்ட்டாக 1 0 காம்பினேஷன். ஸோ 1 அகெயின் 0 அப்படின்னாலுமே இதே லைன் தான் நமக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ இப்போயும் y1ஓட வேல்யூ 1 தான் இருக்குது. ஸோ இங்கே எல்லாத்துலேயுமே நம்ம 1ன்னு ஃபில் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் ஒன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம குரூப் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமமாக பார்த்தீங்க அப்படின்னா 8 1s 8 1ஸ்ன்னு நம்ம 2 குரூப்பிங் இங்கே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு குரூப்பிங்கோட வேல்யூ வந்து நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எதில் ஃபஸ்ட்டு பிட் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ செகண்ட் பிட்டில் என்ன இருக்குது, i2ன்னு இருக்குது. ஸோ i2 நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு அடுத்த குரூப்பிங்கை நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பிட் i3 மட்டும்தான் இருக்குது, செகண்ட் பிட் வேரி ஆகுது. ஸோ நமக்கு i3ன்னு கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலாக நமக்கு y1ஓட வேல்யூ இங்கே என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா i2 + i3. சரிங்களா? அதே மாதிரி நம்ம ட்ரூத் டேபிளை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு y0ஓட வேல்யூஸையும் நம்ம அதே மாதிரி நம்ம ஃபில் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்போ இங்கே 2 குரூப்பிங் கிடச்சிருக்கு. 8 1ஸோட ஒன்று அண்ட் 4 1ஸை குரூப் பண்ணுற மாதிரி ஒன்று கிடச்சிருக்கு. அண்ட் இது ரெண்டுத்தையும் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த 4 1ஸுக்கு நமக்கு i2 பார் i1ன்னு கிடைக்கும். அண்ட் இந்த 8 1ஸுக்கு நமக்கு i3ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ டோட்டலாக y0ஓட ஈக்குவேஷன் வந்து i2 பார் i1 + i3ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் ப்ரையாரிட்டி என்கோடரோட கான்செப்ட். நம்ம ஃபஸ்ட்டு என்கோடர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி டெஃபினிஷன், ஷார்ட்கட் அண்ட் எக்ஸாம்பிள் எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.